அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் போனாரு, ஒரு பெட்டி வச்சிருக்காரு, மனு கொண்டாந்து போடுங்க, நான் பூட்டை போட்டு சீல் வச்சிடறேன், நான் முதலமைச்சரானா அதை உடைச்சு படிக்கிறேங்கிறாரு. என்னைக்கு முதலமைச்சர் ஆகுது, என்னைக்கு பொட்டி வருகிறது, என்னைக்கு மக்கள் கொடுக்கிற மனுவை பார்த்து படிச்சு அவளுக்கு தீர்வு காணுங்கிறது? நீ நேரடியா கொடுக்கிற மனுவே சரியா படிக்க தெரியல. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வரும்போது என்னுடைய கழக நண்பர்லாம் சொன்னாங்க, இதை ஏங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு. ஒரு தலைவரை பற்றி தவறா பேசக்கூடாது, இருந்தாலும் இருக்கின்ற உண்மையை பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீ பொட்டியில போடுற அவசியமே வேண்டாம். ஏன்னா இங்க இருந்து இங்க கோந்துகிட்டு நம்ம மாணவர்கள் வேற ஊர்ல ஒரு லைட் எரியலைன்னா அப்படியே செல்போன்ல 1100 நம்பர் அழுத்தினா அங்க பதிவாகி அந்த துறைக்கு போயிடும். இன்னும் ஒரு வாரத்துல அந்த திட்டத்தை நான் துவக்கி வைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம், அந்த உதவி மையம் எண் 1100 இணையதளத்தின் வழியாக கைபேசி மூலமாக உதவி மையம் எண் 1100 அழைப்பை உங்கள் குறைகளை கூறலாம். இந்த திட்டம் விரைவா இன்னொரு 10 நாள் நான் துவக்கி வைக்கிறேன். அதனால நம்முடைய கிராமத்தில் இருந்து நம்முடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எளிதா உங்களுடைய செல்போன் இருந்து கொண்டு போகலாம். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீ பொட்டி உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 30 வருஷத்துக்கு முந்தி பொட்டி உடைச்சு போட்டு படிச்சு பார்த்து என்னைக்கு தேய்க்கிறது? இன்னைக்கு நவீன உலகம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி லைவ்ல போயிட்டு இருக்குது. நம்ம பையங்களாம் யூடியூப், அப்புறம் என்னென்ன ட்விட்டரு, பேஸ்புக்கு. நம்ம காலம் வேற, அவி காலம் வேற. அவி காலத்துக்கு ஏற்றவாறு திட்டங்களை கொண்டு வந்தா தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்.